வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தஞ்சையில் பரபரப்பு. வகுப்பறையில் ஆசிரியரை கத்தியால் குத்திக் கொன்ற இளைஞர். போலீசார் தீவிர விசாரணை. கயானா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த அதிபர் இர்ஃபான் அலி. மராட்டியத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டசபை தேர்தல். நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்களித்தார் மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். சட்டசபை தேர்தலுக்கு தயாராகுவோம். திமுக உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு. சிபிஐக்கு வழக்கை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணைய கைதிகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தலா 42 கோடி ரூபாய் சன்மானம். இஸ்ரேல் அறிவிப்பு. அந்தமான் தீவுகளில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.7 பதிவு. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கயானா விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா அதிபர் மற்றும் பிரதமர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரேசில் பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது அடுத்த பயணமாக கயானா சென்றடைந்தார். கயானா விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அதிபர் இர்ஃபான் அலி மற்றும் பிரதமர் மார்க் அந்தோனி பிலிப்ஸ் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அந்த பதிவில் தன்னை கயானா விமான நிலையத்தில் வரவேற்க அதிபர் இர்ஃபான் அலி, பிரதமர் மார்க் அந்தோனி பிலிப்ஸ், மூத்த அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவோம் எனவும், அரசின் திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டும் பரபரப்பையும் மேற்கொள்ளுவோம், இன்றே திமுக தொண்டர்கள் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மீனவர் நலனை காக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தனது குடும்பத்துடன் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். 288 சட்டசபை தொகுதிகளை கொண்ட மராட்டியத்தில் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் மத்திய ரிசர்விங் படை போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அவரது மனைவி அம்ருதா பட்னாவிஸ் மற்றும் தாயார் சரிதா பட்னாவிஸ் ஆகியோர் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். இதேபோல் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கேரளா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கேரளா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விஷசாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைப்பகுதியில் தான் சாராயம் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் பலருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டில் பாமக, அதிமுக, பாஜக
பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி ஆகியோர் கொண்ட சிறப்பு டிவிஷன் பெஞ்ச் விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றம் செய்ய சென்னை ஐகோர்ட் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை நீதிபதிகள் டி. கிருஷ்ணகுமார், பி. பாலாஜி அமர்வு வழங்கியுள்ளது. சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் மனு அளிக்க காத்திருந்த மக்களின் மனுக்களை பெற்ற அமைச்சர் சி. கணேசன் மனுக்கள் மீது ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதை அடுத்து சாப்பிடாமல் இருந்தபோது மக்களுக்கு ரூபாய் 2500 வழங்கினார். சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்திற்கு தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. கணேசன் திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மனு அளிக்க காத்திருந்த மக்களிடம் மனுக்களை பெற்று படித்து பார்த்தும் உடனே உதவி ஆணையாளரை அழைத்து திருமண உதவி மற்றும் மாதாந்திர உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் மனுக்கள் மீது ஒரு வார காலத்திற்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து அனைவரும் சாப்பிட்டீர்களா என கேட்டபோது சாப்பிடவில்லை என தெரிவித்ததை அடுத்து அமைச்சர் சி. கணேசன் ரூபாய் 2500 பொதுமக்களுக்கு வழங்கி அனைவரும் சாப்பிட்டுவிட்டு செல்லுங்கள் என்று தெரிவித்தார். இதனையடுத்து அருகாமையில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் அமைச்சர் சி. கணேசன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். மதுரையில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா, அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களை பாராட்டி கேடயங்கள் அமைச்சர் பி. மூர்த்தி வழங்கினார். மதுரையில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி பங்கேற்று 1052 பயனாளிகளுக்கு ரூபாய் 11.50 கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 29 சிறந்த கூட்டுறவு சங்கங்களை பாராட்டி கேடயமும் வழங்கினார். விழாவில் அமைச்சர் பி. மூர்த்தி பேசுகையில், கடந்த ஆண்டு மகள் சுய உதவி குழுக்களுக்கு ஏறத்தாழ ரூபாய் 100 கோடிக்கு மேலாக கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு ஏறக்குறைய ரூபாய் 900 கோடிக்கு மேலாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடி மற்றும் விவசாய கடன் தள்ளுபடியினை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயலாற்றி வருகிறார் என்றும் அமைச்சர் பி. மூர்த்தி தெரிவித்தார். விழாவில் மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உட்பட கூட்டுறவு சங்கங்களின் உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளின் கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட புவனகிரி, விருதாச்சலம், திட்டக்குடி ஆகிய 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளின் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருள்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கழக பணிகளை எவ்வாறு மேம்படுத்துவது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் 2026ஆம் ஆண்டு ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தல் எனவும், மீண்டும் தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் ஆட்சி அமையும் என்றும் உறுதியேற்றனர். வானகரத்தில் நடைபெறவுள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழா பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எம்ஜிஆர் மனைவியுமான ஜானகியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட பொதுக்கூட்டம் வருகின்ற நவம்பர் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான பொன்னையன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார் ஆகியோர் பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது சக முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கிய பொன்னையன், எம்ஜிஆரின் கையை ஜானகி அம்மாள் பிடித்திருக்கும் புகைப்படத்தை முகப்பில் வையுங்கள் எனவும், இருவரும் தான் இரட்டை இலை மீட்டனர் எனவும் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த பொன்னையன் பேசுகையில், விஜயின் தாவேகா கட்சிக்கும் எங்களுக்கும் கூட்டணி என யார் சொன்னது என்றும், சமூக வலைதளங்களில் பல தவறான செய்திகளும் யூகங்களும் பரவுகின்றன. அதற்கெல்லாம் பிரதான கட்சியான அதிமுக பதில் கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அவங்களோட கூட்டணி நீங்க சொன்னீங்களா? அவங்களுக்கு எங்களுக்கு கூட்டணி யாரு சொன்னது?
சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்லாம் வந்து பரவுன்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேலை பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள் பல செய்திகளை போடுகின்றன, தவறான செய்திகளையும் போடுகின்றன, யூகத்தின் அடிப்படையிலும் போடுகின்றன. அதற்கெல்லாம் நாங்கள் ஒரு பிரதான கட்சியாக இருக்கிற அதிமுக பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? புதுசாக திமுக எதிர்க்கிறது விஜயோட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதிமுகவோட தொண்டர்களோட கருத்து இருக்குது. திடீர்னு அவர் இல்லைன்றாரு. அதிமுக தொண்டர்கள் உங்களிடம் வந்து சொன்னார்களா? தனித்து நின்னாலே தனியாட்சி அமைக்கக்கூடிய அளப்பரிய செல்வாக்கு மிக்க கட்சி தான் எடப்பாடியார் தலைமையில் இருக்க அனைத்து இந்திய அண்ணா திமுக. கூட்டணி என்பது வேறு, அந்த தேர்தல் என்பது வேறு. அது குறித்தெல்லாம் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அரசு பட்டதாரி ஆசிரியர் மீது பள்ளி கல்வித்துறை ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சங்கம் சார்பில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஆசிரியர் சீதாராமன் பங்கேற்று விழாவில் மேடையில் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியும் ஆளுங்கட்சியை விமர்சித்தும் பேசியுள்ளார். இந்நிலையில் அரியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பட்டதாரி ஆங்கில ஆசிரியர் சீதாராமன் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது பள்ளி கல்வித்துறை ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இச்சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் சிக்னல் அருகே விளம்பர பதாகை விழுந்ததில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் லாரன்ஸ் சாலை 4 முனை சந்திப்பில் சிக்னல் ஒன்று உள்ளது. இந்த சிக்னலில் கட்டையில் விளம்பர பதாகை வைக்கப்பட்ட நிலையில் கடலூர் புதுக்குப்பத்தை சேர்ந்த தணிக்கை செல்வன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த விளம்பர பதாகை கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து காயமடைந்த அவரை மீட்டு அருகில் இருந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிக்னலில் இருந்த விளம்பர பதாகை இருசக்கர வாகன ஓட்டி மீது விழும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுக்கோட்டையில் அரசு பேருந்து நடத்துனரை பேருந்தில் பயணம் செய்த இளைஞர்கள் தாக்கியதால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து சாலையிலேயே நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சை சென்ற அரசு பேருந்தில் 3 இளைஞர்கள் ஏறி கந்தர்வக்கோட்டை செல்வதற்கு நடத்துனர் பாலுவிடம் 500 ரூபாயை கொடுத்துவிட்டு டிக்கெட் எடுத்தனர். அப்போது சில்லறை இல்லை எனவும் சில்லறை சேர்ந்ததும் கொடுப்பதாக நடத்துனர் பாலு தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் பேருந்து மச்சுவாடி அருகே வந்தபோது பேருந்தில் பயணித்த இளைஞர்கள் நடத்துனர் பாலுவை தாக்கினர். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகள் உதவியோடு நடத்துனர் இளைஞர்களை பிடிக்க முயன்ற போது 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். நிலையில் ஒருவர் இளைஞரை மட்டும் நடத்துனர் பிடித்து வைத்துக் கொண்டு பேருந்தை சாலையில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். நடத்துனருக்கு ஆதரவாக சாலையில் வந்த அனைத்து பேருந்துகளையும் நிறுத்திவிட்டு நடத்துனர் ஓட்டுநர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்துனர் பிடித்து வைத்திருந்த ஒரு இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கந்தர்வக்கோட்டை அடுத்த பகட்டு வான்பட்டியை சேர்ந்த தனசேகரன் என்பதும் சில்லறை பிரச்சனையில் அவர் நடத்துனரை தாக்கியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய மற்ற இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்செந்தூரில் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்த வேன் சாலையோரம் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் மோதியதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். பெங்களூரு பகுதியை சேர்ந்த 11 பேர் சபரிமலை தரிசனம் முடித்துவிட்டு திருச்செந்தூர் சுவாமிமலை கோவிலுக்கு தரிசனம் செய்ய வேனில் வந்தனர். அப்போது குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அருகே உள்ள கூடல் நகர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் இடது பக்கம் உள்ள பேருந்து நிறுத்தம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து நிறுத்தம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் கர்நாடகாவை சேர்ந்த குமார், வாசு, குழந்தைகள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிப்ரவரி 11ஆம் தேதி டெல்லியில் நாடு தழுவிய தர்ணா போராட்டம் நடத்த உள்ளதாக குவலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் அகில இந்திய LIC முகவர்கள் சங்கம் சார்பில் முகவர்களுக்கு எதிரான தொடர்ந்து நடைபெறும் அநீதிகளை எதிர்த்து மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், சென்னை கோட்ட தலைவர் ராஜேந்திரன், சென்னை கோட்ட பொதுச் செயலாளர் வெங்கடேசன், தமிழ் மாநில பொதுச் செயலாளர் கலாம்,
மற்றும் தமிழ் மாநில தலைவர் குவலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குவலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், நாங்கள் வைத்துள்ள கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் பிப்ரவரி 11ஆம் தேதி டெல்லியில் நாடு தழுவிய தர்ணா போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். ரூபாய்க்கு சம்மஷி உள்ள அவங்க பாலிசி எடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு முடியாது, 2 லட்சமா உயர்த்திருக்கிறார்கள். ஆகவே ஏழை எளியவர்களுக்கு பாலிசி வழங்க வேண்டும் என்ற ஒரு 1956 நிர்ணயிக்கப்பட்ட அந்த சட்டமும் விதிமுறையும் தற்பொழுது அது காலி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏழை எளியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த எல்ஐசி நிறுவனம் இன்றைய தினம் IRDA மற்றும் எல்ஐசியினுடைய நிர்வாகத்தின் போக்கால், அவர்களுடைய எதிர்போக்கால் எல்ஐசியே மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகவே நாங்கள் எங்களுடைய முகவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் முகத்தான் இத்தகைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி டெல்லியிலே நாங்கள் மிகப்பெரிய தர்ணாவை அங்கே நடத்த இருக்கின்றோம். நாடு தழுவிய தர்ணாவை அங்கே நடத்த இருக்கின்றோம். அதன் பிறகும் எங்களுடைய போராட்டங்கள் இத்தகைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநிலம், மாவட்டம் உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பம் படிவம் வழங்கும் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் நியமனம் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்ப படிவம் வழங்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், கட்சியின் பெரம்பலூர் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர, ஒன்றிய உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாகமாக விண்ணப்ப படிவங்களை வாங்கி சென்றனர். மேலும் வரும் 30ற்குள் கட்சியின் பதவிக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் டிடி செலுத்தி அதன் காசோலை மற்றும் விண்ணப்பத்தினை அளிக்க வேண்டும் என அக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூரில் பத்ரகாளி அம்மன் கோவிலை நிர்வாகத்திடம் கைப்பற்றி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அடுத்த முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் பத்ரகாளி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் நிர்வாகத்தினர் சரியான கணக்கு வழக்குகள் நிர்வகிக்கப்படவில்லை என்றும், கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை 17 லட்சம் மற்றும் 10 பவுன் தங்கம், கிலோ கணக்கில் வெள்ளி, பித்தளை பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை நிர்வாகிகள் எடுத்துக் கொள்வதாகவும், அவற்றின் முறையான கணக்கு வழக்கு பராமரிக்காமல் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து பொதுமக்கள் அவர்களிடம் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காமல் கோவிலை பூட்டு போட்டு வைத்துள்ளதாகவும், இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு கோவிலை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கோட்டாட்சியர் அபிநய மற்றும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்டோரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதியில் பழுதடைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்த கட்டிடத்தின் அருகிலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்டு வந்த கிராம நிர்வாக அலுவலகம் பழுதடைந்துள்ளதால் கட்டிடம் விஷப்பூச்சிகளில் கூட்டாரமாக மாறிவிட்டது. மரம், செடி, கொடிகளும் வளர்ந்து உள்ளதால் மக்களுக்கு பெரும் தொந்தரவாக உள்ளது. எனவே பழுதடைந்த கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை கடற்கரையில் இருந்து இன்று முதல் 23ஆம் தேதி காலை 11:40, மதியம் 12:20, 12:40, 1:45, 2:15 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. செங்கல்பட்டில் இருந்து இன்று முதல் 23ஆம் தேதி வரை மதியம் 1:45, 2:20, மாலை 3:05, 4:05, 4:35 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில்கள் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது.
இதேபோல சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் இன்று முதல் 23ஆம் தேதி வரையில் இரவு 10:30 மணி முதல் அதிகாலை 1:30 மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ள உள்ளதால் சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயிலும் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரியில் படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பயணிகள் படகில் சென்று பார்த்துவிட்டு திரும்புவது வழக்கம். இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தினமும் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை இடைவேளையின்றி படகுகள் இயக்கி வருகின்றது. இந்த நிலையில் கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கப்படும் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மழை நின்ற பிறகு படகு சேவை மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பங்களாகுளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி வெகு விமர்சையாக சீர்வரிசை எடுத்து செல்லப்பட்டது. சீர்வரிசைகளை கொண்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வருகை தந்த அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் முருகேசன், வார்டு கவுன்சிலர்கள் உட்பட பெண்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி விழாவையொட்டி பரிவர மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் விநாயகர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மத்திய நிதிக்குழு உறுப்பினர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை ராமேஸ்வரம் பகுதியில் ஆய்வு செய்ய உள்ளனர். ராமேஸ்வரம் வருகை தந்த மத்திய ஆய்வுக்குழுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் மத்திய குழு உறுப்பினர்களை வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் பொத்தக்குடி தர்காவின் கந்தூரி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரத ஊர்வலம் மேலத்தாளம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக வலம் வந்த சந்தனக்கூடு ஊர்வலம் மகான் அடக்கத்தலத்தை அடைந்து பின்னர் மகான் சமாதி மீது சந்தன பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா இன்று மோதுகிறது. 8வது பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் உள்ள ராஜ்கிர் நகரில் நடந்து வருகிறது. இந்த தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் நேற்று நடைபெற்றன. இதில் சீனா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி 3வது முறையாக இறுதி சுற்றை எட்டியது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை தோற்கடித்து 5வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்நிலையில் இந்த தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. மாலை 4:45 மணிக்கு அரங்கேறும் இறுதி ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 9வது இடம் வகிக்கும் இந்திய அணி 6ஆம் நிலை அணியான சீனாவுடன் மோதவுள்ளது. புரோ கபடி லீக் தொடரில் தபாங் டெல்லி, குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 11வது புரோ கபடி லீக் தொடர் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஐதராபாத்தில் தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் ஐதராபாத்தில் நடந்து முடிந்தன. இதனையடுத்து தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் தபாங் டெல்லி, குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ், யூ மும்பா அணிகள் மோதவுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகின்ற 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 7,115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,096 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தஞ்சையில் பரபரப்பு. வகுப்பறையில் ஆசிரியரை கத்தியால் குத்தி கொன்ற இளைஞர். போலீசார் தீவிர விசாரணை. கயானா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த அதிபர் இர்ஃபான் அலி. மராட்டியத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டசபை தேர்தல். நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்களித்தார் மராட்டிய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். சட்டசபை தேர்தலுக்கு தயாராகுவோம். திமுக உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு. சிபிஐக்கு வழக்கை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணைய கைதிகளை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தலா 42 கோடி ரூபாய் சன்மானம். இஸ்ரேல் அறிவிப்பு. அந்தமான் தீவுகளில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.7 பதிவு. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.